தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கோ சம்பவம் இங்கே நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்லை, அது போலீஸுடைய பிரச்சனை. பொதுவாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்ருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் நிறைய உங்கள் ஊடகத்திலே நிறைய பேர் அடி வாங்கியிருக்கிறீங்க. நிறைய அடி வாங்கி ஆஸ்பத்திரியிலிருந்து அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி திமுக அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் திமுக ஆட்சியோ திமுக சேர்ந்தவர்களே ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் போட்டால் கூட அவங்க இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நுழைய முடியலை. ஒருவேளை பழைய காலத்தில் எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் எமர்ஜென்சி போட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி சட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி பிறகு அது முடிவடையும். தமிழகத்தில் 4 முறை போட்டி, 20 முறை போட்டியே கிடையாது. திமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. யாருமே இந்த போட்டியில் இல்லை. அது அவர் சொல்றாரு. எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்கு எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இனி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கூட்டணி. அதனால சிறுபிள்ளைத்தனமாக தாவேகாவுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். வேட்பாளர் பட்டியல் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.